வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான விஷயம் பார்த்துலாங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரோட்லேயே வந்து ஒரு 10 வண்டி பெட்ரோல் டீசல் போகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 வண்டி 3 வண்டியாச்சும் ஈவி வண்டி போகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈவியோட மார்க்கெட் சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்தியாவில் ஏகப்பட்ட கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸும் ஆல்மோஸ்ட் வந்து ஈவிஸ்க்கு வந்திருக்காங்க. இது ஈவி நல்லதா கெட்டதா, இதில் உண்மையிலே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். பழைய வீடியோஸுமே பாருங்கள், தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவி எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட்டர் தான் பார்த்துருப்போம். இந்த கார் வந்து இம்போர்ட் ஆகிருக்குப்பா, இந்த கார் வந்து இம்போர்ட் ஆகிருக்குப்பா, இந்தியாவில் இது எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி மற்ற கண்ட்ரிக்கு போகும்போது அந்த ஊரில் நம்ம காரை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ டாப் ஈவி எக்ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா ஜூன் குவார்ட்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஹையஸ்ட்டாக ஃபஸ்ட் யார் இருக்காங்கன்னா நம்மளோட மாருதி சுசுகி. என்ன பிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராங்க்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 23,803 கார்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அதே மாருதி சுசுகியில் ஜிம்மி. இது வந்து தாருக்கு ஒரு காம்படிஷனுக்கு செக்மெண்ட்டுக்காக விட்டது. தார் மாதிரியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 21,840 கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மாருதி சுசுகிலேயே விட்டாரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,210 கார்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது ஹுண்டாயோட கிராண்ட் i10 14,282 கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து திருப்பியும் மாருதி சுசுகியோட பலினோ 11,163 கார்ஸ். அதுக்கப்புறம் மாருதி சுசுகியோட டிசையர். நான் சொல்கிறது எல்லாமே ஈவி தான், பெட்ரோல் வெர்ஷனோ டீசல் வெர்ஷனோ கிடையாது. 10,798 கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிசானோட மேக்னைட் 10,765 கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக மாருதி சுசுகியோட ஷிஃப்ட் 9,598 கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவி வந்து நல்லதா இல்லை வந்து இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு பெட்ரோல் டீசலே போகலாம் பிரதர், இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம ஈவி போகலாம், நிறைய மாடல்ஸ் நிறைய பேட்டரி செக்மெண்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது வரும், இப்போ பேக்கப் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது ஒரு சூப்பரான ஷார்ட்ஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.